சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை காண்பிக்க வந்திருக்கின்றேன். இந்த சாயப்பா நான் காண்பிக்கின்ற இவருடைய புகைப்படத்தை நீ கண்ட பிறகு நாளை உன்னை தேடி வருவது இவர் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் இவர் உன்னை தேடி வருவது நீ தவிர்த்து விடக்கூடாது. நம்மை தேடி வருகின்ற சில மனிதர்களை நாம் யார் என்று தெரியாமல் விட்டு விடுகின்றோம் அல்லவா? இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்கின்றவர்களை நாம் யார் என்று புரியாமல் சென்று விடுகின்றோம் அல்லவா? அப்படி இருக்கும் இந்த காலம் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய இவரை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணரத்தான் வேண்டும். எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் உன் அப்பா என் மூலமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் இந்த அப்பா உனக்கு வாழ்க்கையில் எதை நடத்துவதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய புரிதல்களை நீ ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. இந்த நேரம் உனக்கு வைத்திருக்கும் இந்த தருணம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாய் அப்பா நடத்துவது எல்லாம் நன்மைக்கேத்தான் என்பதனை நீ தெளிவுபட உணர வேண்டும். நான் எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு சொல்லக்கூடிய எல்லா நிலைகளையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்காக இந்த அப்பா எதையெல்லாம் உனக்கு செய்து கொடுக்க எண்ணுகின்றேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ முழு மன தெளிவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. தெய்வம் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருப்பதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நம்மை தேடி வருகின்றவர்களையும் யார் என்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நாம் யார் என்று உணரத்தான் வேண்டும். எல்லாமே அவ்வளவு எளிதில் அவ்வளவு சுலபத்தில் நமக்கு புரிந்துவிடக்கூடிய காரியமல்ல என்பதனை நீ நன்கு அறிந்து வைத்திருக்கிறாய் என்றால் இனி என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சாயப்பா இருக்கும் காலம் மட்டும் இனி உனக்காக நான் இருப்பது எப்பொழுதுமே உனக்கு புரிந்துவிடும். எந்த நிலையிலும் உன் அப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்பது நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்து நான் இருக்கும்பொழுது எதற்காகவும் என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு தவிக்காதே. சாயப்பாவுடன் வருகின்ற பொழுதுகளில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தந்து விடுவது போல நாளைய தினம் உன்னை தேடி வருகின்றவரை நான் யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தப் போகின்றேன் என்பதனை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்க்காதே. நான் காண்பிக்கின்ற புகைப்படம் யாருடையது, இவர் எதற்காக உன்னை தேடி வர வேண்டும் என்பதனையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். அவ்வளவு எளிதில் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்துவதில்லை என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் இது எல்லாமே உனக்கான நேரங்களை உனக்கு எப்பொழுதுமே சரியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தெளிவில்லாமல் என் குழந்தை நீ ஒவ்வொன்றிலும் எடுத்துக்கொள்கின்ற முடிவுகள் எல்லாமே உன்னை எந்த நிலையில் எல்லாம் வேதனைப்படுத்தியது என்பதனைத்தான் நான் நன்கு அறிவேன். உன்னை காயப்படுத்திய இந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக புரிந்து வைத்திருக்கின்றேன். உன்னோடு என்னவெல்லாம் உனக்கு இதுவரையிலும் காயங்களை கொடுத்தது என்று நீ நினைக்கின்றாயோ அதிலிருந்து எல்லாம் உன்னை நான் மீட்டு கொண்டு வர துணிந்து விட்டேன். சாயப்பா நடத்துகின்ற விஷயங்களை நீ இனிமேல் உன்னிப்பாக கவனிக்கப் போகின்றாய். சாயப்பா எதற்காக நம்மை தேடி வருகிறார் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். நாம் எதிர்பார்த்த விஷயங்களை இந்த அப்பா நமக்கு நடத்தாமல் நம்மை இது போன்ற எல்லாம் சொல்லி பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்றாயா? சாயப்பா எப்பொழுதுமே உன்னை பயமுறுத்த எண்ணியது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களையும் அதிசய நிகழ்வுகளையும் அப்பா நடத்த நினைக்கும் பொழுதெல்லாம் சில விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் வாட்டி வதைத்து விடுகின்றது. என்னானாலும் என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு தவித்த தவிப்புகளை எல்லாம் இனிமேல் எண்ணி ஒரு பொழுதும் கலங்காதே. உன்னை சுற்றி வந்து நான் உனக்காக தரக்கூடிய எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். இனி எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொன்றிலும் இனிமேலும் என் குழந்தை உனக்கானதை சரியானதை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க தயங்காமல் இருந்து விட்டாலே அது போதும். எத்தனையோ விஷயங்கள் மனமுடைந்து நிற்கும் பொழுதுகளில் எல்லாம் சாயப்பா வந்து நின்றது உனக்கு நினைவில் இல்லையா? இப்பொழுது சாயப்பா ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்தும் பொழுது மட்டும் ஏன் உனக்கு இத்தனை மனக்குழப்பம் ஏற்படுகிறது என்று தான் இந்த அப்பாவிற்கு சந்தேகம். என் அன்பு குழந்தையே, நாம் எல்லாவற்றையும் தெளிந்து புரிந்து இந்த வாழ்க்கையை வாழ துணிய வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ அத்தனையிலும் கலக்கமில்லாமல் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும். எந்த நேரம் என்ன நடக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் பொழுதுகளில் அந்த நேரம் உன் அப்பன் எல்லாவற்றையும் உனக்கு எடுத்து சொல்லிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது.
இனி எந்நாளுமே நான் இருக்கிறேன், எந்த நேரத்திலும் நான் வருகிறேன் என்பது உன் புரிதலில் இருக்கட்டும். நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதிர்பார்த்திராத பல விஷயங்களை நீ கண்டு இந்த வாழ்க்கையில் உனது என்று நீ நிச்சயமாக உணர்ந்து விடுவாய். என் அன்பு குழந்தையே, இவ்வளவுக்கு மத்தியிலும் அப்பா உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில கஷ்டங்களையும் வேதனைகளையும் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன் என்றால், அப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கை இத்தனை காலமும் ஒரு புரியாத மர்மமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று. இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு பல புரியாத புதிர்களையும் பல புரியாத விஷயங்களையும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை இனிமேலும் என் குழந்தை எந்த நிலையிலும் நாம் யோசித்தது எல்லாம் போதும் என்று நினைத்து வருந்தாதே. இனி உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அவை அத்தனையிலும் அப்பாவின் அன்பு முன் நிறுத்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரக்கூடியவரை யார் என்று எதற்காக இவர் உன் வாழ்க்கையில் வருகிறார் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால், இவர்கள் மூலமாக உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை உன்னால் நிச்சயமாக கண்கூடாக காண முடியும். இவர்கள் மூலமாக இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் உன்னால் என்னவென்று சரிவர தெரிந்து கொள்ள முடியும். எத்தனையோ முறை என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தந்த வேதனைகள் இனிமேலும் உனக்கு புரியாமல் போய்விடுமா என்று இத்தனை நாளும் என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு தவித்தது எல்லாம் போதும். இனி உனக்கென்று நான் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக முன்னின்று உன் வாழ்க்கைக்கு உணர்த்திடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சாயப்பா இருக்கும்பொழுது உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக நீ ஆசைப்படுவது எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும். உனக்கு விரும்பியது எல்லாம் நல்லபடியாகவே நடந்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய். சாயப்பா நினைத்தது உனக்கு நிச்சயமாக நடக்க வேண்டும் அல்லவா? எத்தனை விஷயங்கள் எல்லாமும் என் குழந்தை கடந்து இனி இந்த வாழ்க்கை உனதாக்க நீ எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நீ முன்னேற்றத்தை காண வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய மாற்றங்கள் உன்னை எப்பொழுதுமே தெளிவாக வைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்ட பாடுகள் எல்லாமே உனக்குள் இருந்து உனக்கு ஏற்படுத்திய எல்லாவற்றையும் தாண்டி நீ சந்தோஷத்தின் பாதையில் உனக்கானது நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? தேவையில்லாத விஷயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் மிகுந்த கடினமான பாதையில் அழைத்துச் சென்று உன்னை காயப்படுத்தியதை நான் அறிவேன். உனக்குள் ஒவ்வொரு முறையும் இவை கொடுத்த கஷ்டங்களை நான் அறிவேன். இப்படியே இந்த வாழ்க்கை சென்று விடுமோ என்று சொல்லி என் குழந்தை நீ பயந்தது எல்லாம் போதும். இனிமேலும் இதற்காக எல்லாம் நீ பயப்படாதே. எதனால் உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது, யாரால் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு நடந்தது என்பதனை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். இதற்கு பிறகும் நீ உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் வேதனைகளையும் மட்டும் நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது. இந்த நேரம் இந்த நொடி முதல் நான் உன் அப்பா உனக்கு சொல்லித்தரும் பாடங்களை நீ மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்களில் இவைதான் உனக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்ய போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை முறை நீ இதையெல்லாம் இழந்து நின்றிருந்தாலும், எத்தனையோ முறை நீ இதையெல்லாம் இழந்து தவித்திருந்தாலும், இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ எப்பொழுதுமே தெளிவுபட பெற்றிடுவாய் என்பதனை மறக்காதே. தெளிவாக நான் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அப்பா உன் முன்னால் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும். அதிசயங்கள் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டதோ என்று நினைத்து வருந்தாதே. இனி எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வாய். இந்த சாயப்பா சொல்ல சொல்ல நீ கடந்து வந்த பாதையில் உனக்கு ஏற்பட்ட பல துன்பங்கள் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். இனிமேலும் எந்த இடத்திலும் நாம் தயக்கம் காண்பித்து நிற்பதை விட, எந்த இடத்திலும் மனம் பதறி நிற்பதை விட, நம்மை தேடுகின்ற இந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் என்னவென்று நாம் கவனித்து விட்டோம். ஆனால் அது போதும். நம்மை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் நாம் நம் வாழ்க்கையை நமதாக்க முடிவு செய்துவிட்டால் அது போதும். சுற்றி இருப்பது அத்தனையும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நம்மை மேன்மைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய். சாய் அப்பாவின் அருளாசிகளோடு உனக்கு எல்லா நிலைகளிலும் வெற்றி கிடைப்பதையும் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதுதான் உண்மை. தெளிவில்லை, வாழ்க்கையில் நாம் எதற்கும் முன்வந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி இனி நீ எங்கும் எதற்கும் புலம்ப வேண்டாம். எல்லாமே உனக்கு தெளிவை கொடுக்கப் போகிறது. ஏனென்றால் இவை எல்லாவற்றிற்கும் அறிகுறியாகத்தான் நான் காண்பிக்கின்ற புகைப்படத்தில் இருக்கின்ற இந்த நபர் நாளை உன்னை தேடி வரப்போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லதற்குத்தான் என்று நீ நம்பு. நிச்சயமாக உனக்கான அனைத்தும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன்.
எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.